ஸ்டார்ட். வெல்கம் வசந்தன்கோ. சரி गाइस வைத்திரையா நீங்க வா வைத்திர நான் வைக்கிறேன் சொல்லு பாத்ரூம் நான் பார்க்கவே நீயே காமிச்சிட்டு வந்திருக்கீங்க பார்க்கவே இல்லையா போ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி ஏற்காடு போய் பிடிச்சி வைக்க போகிறோம் ரைடை. ஸோ இன்னும் திடீர்னு கிளம்பிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ R15 போட்டிருப்போம். அது பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்திருக்கும், அதில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்காக யாரும் வெயிட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, பட் வெயிட் பண்ணி தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஏர்லி மார்னிங். ஸோ நம்ம டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4:45 ஆச்சு. நான் கிட்டத்தட்ட இப்போயே ரெடி ஆகிட்டேன். எல்லாம் கிளம்பி இங்கே வந்து பெருங்களத்தூர்லேருந்து தான் நம்ம வந்துட்டு ஏற்காடு போகணும். ஸோ சோழிங்கநல்லூர்லேருந்து வந்துட்டுருக்கானுங்க. நான் கிளம்பிட்டேன். 4 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டானுங்க. இன்னும் 3/4 மணி நேரம் அங்கேருந்து நடந்தே வந்தாலும் வந்திருக்கலாம், இன்னும் வந்து சேரல. அப்போ இது எந்த அளவு பொய்யா இருக்கும் அப்படின்றது வந்தோன்னே தான் நான் சிறப்பால் அடித்து கேட்கணும். அதனால் நம்ம இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம். கீழே உட்காந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ரைடிங் கேர்ஸ் எல்லாமே எடுத்து வெளில வச்சாச்சு. பைக்கை போய் வெளில எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மாட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அவனுக்கு இன்னும் வரல. ஸோ நான் வந்து எனக்கு போர் அடிச்சிச்சு. அதனால் போய் பைக்கையாச்சும் துடைக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடுத்துடலாமே, ஸோ வீடியோ ஆன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் லோடன்னு வளருவேன். எடுத்தோன்னே காலிலேருந்து ஒரு ஃபோன் மட்டும் தான் பேசினேன், மற்றபடி இப்போ தான் பேசுகிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. ஏன்னா ரொம்ப லோடன்னு பேசுகிற வாயா நம்மளுது. அதனால் கொஞ்சம் இப்போ பேசும்போது ஸ்ட்ரக் ஆகுது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனல் சஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு வீடியோஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பழையவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். 20 லைக் 15 லைக் தான் ஏன் வருது? பார்க்குறது 300 400 பேர் 500 பேர் 1000 பேர் கூட பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கைஸ் அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறேன். எத்தனை பார்ட்டாக இந்த விளாக் வரும்னு தெரில, இந்த ஏற்காடு சீரீஸு. பட் எல்லாத்தையும் அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் பங்க் போயிட்டு ஏர்லாம் செக் பண்ணும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவங்களாம் வந்தானே பாய். அப்புறம் மெயினாக இந்த ட்ரிப்புக்கு வந்து நம்மக்கிட்ட Insta 360 இல்லை. அது போன ட்ரிப்பில் அண்ணங்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். மூணார் ட்ரிப்பு ஃபுல்லாக பெருசாக ஒரு 2500 கிலோமீட்டர் பண்ணியிருப்போம். ஊட்டி, மூணார், வால்பாறை அப்படின்னு. ஸோ அதை யாரும் பார்க்கல, நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கும், ஹைலைட்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக அட்வென்ச்சர்ஸாக யானைலாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் நம்ம Insta 360யில் நம்மளோட 1000 கேமரா ஒன்று இருக்குது, ஆக்ஷன் கேமரா. அதில் முடிஞ்சால் எடுக்கலாம். அதில் எடுக்கிறது ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபோனை வச்சு பழைய மாதிரி ப்ளாக் பண்ணிக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் அப்படியே கட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்படியே நம்ம வந்து பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எல்லா வண்டிக்குமே டேங்க் ஃபுல் பண்ணலாம். நம்ம வண்டிலாம் பயங்கர ட்ரை. கிட்டத்தட்ட எல்லாருமே ஓரளவு ட்ரையில் தான் வச்சுருந்தோம் வண்டியை. நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதே வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு லோ ஃபியூவல்லே தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். வண்டி என்றைக்கு அந்த ஃபியூவல் பம்புன்னு ஒன்று ஒரு கீழே அது போகுதுன்னு தெரியல, அப்படியே தான் ஓட்டுறேன் லோ ஃபியூவல்லையே. பெட்ரோல் வந்து இதுக்கு மேலேயே வைக்கிறது கிடையாது. ட்ரிப்பு ரைடுன்னு போனால் மட்டும்தான், ஆர்எல்ஸ் ஊருக்கு போகிறோம் வண்டியில் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து டேங்க் ஃபுல் பண்ணுறது, ஆர்எல்ஸ் வந்து பெட்ரோல் நிறையா போகிறது. மற்றபடி சும்மா போட்டு வச்சு எதுக்கு அப்படின்ற மாதிரி நான் போகிறது கிடையாது. மொத்தம் 901 ருபீஸ் பிடிச்சிருக்கு. அப்படியே அடுத்து 1 by 1 எல்லா வண்டிக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி இந்த பக்கம் நின்னாச்சு. இந்த 2 வண்டிக்கு போட்டாச்சு. அடுத்து R15க்கும் ADVக்கும் மட்டும் போடணும். அவ்வளோதான், போட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஏரும் செக் பண்ணுவார் கைஸ். அப்படியே அங்கேருந்து கிளம்பி இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் போட வந்துட்டோம். ஸோ எத்தனை மணிக்கு வந்தாங்க இவங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணி 6:10 பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி இப்போ மணி 6:30க்கு மேலே, சரியாக டைம் தெரில, கிளம்பவே லேட் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா கொஞ்சம் முன்னாடி தீஞ்சிட்டு நின்றுக்கிறான். கண்ணு கண்ணில் ரோப் கட்டியிருக்கான் முன்னாடி டேங்க்கில் ரோப் கட்டும் போது இந்த ரோப் வந்து டங்குன்னு அடிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக, பட் ஆனால் கொஞ்சம் பிரச்சனை தான். ஐ ட்ராப்ஸ் ஏதாவது ஊற்றணும்னா போகிற வேலையை டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு கிளம்பலான்னா இல்லை போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். போக நான் அடுத்து எங்கேயாவது டீ குடிக்க நிறுத்தாலும் எதுவும் சாப்பிட கூட இல்லை, சாப்பிட நிறுத்தினாலும் அப்போ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி போகிறோம் கைஸ். வந்து செங்கல்பட்டு டோல் இன்னும் கிராஸ் பண்ணல. நாங்கள் ஒரு 3 பேர் வந்துட்டோம். ஒருத்தர் மட்டும் நடுவில் சிக்னலில் மாட்டாங்க, லாஸ்ட்டு சிக்னலில், அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். செங்கல்பட்டு டோல் வந்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே போய் சாப்பிட வேண்டியதான். இது வரைக்கும் நான் மோட்டோ விளாக் பண்ண முடியல, ஏன்னா நம்மகிட்ட செட்டப் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கேமரா இருக்குது, இதில் எடுத்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகும். நான் எடுத்துருக்கேன், வந்துச்சுன்னா அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆட் ஆகாது.
அதனால் வந்துட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதனால் இப்போது தாண்டிட்டு சாப்பிடும் போது எங்கேயா கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் பின்னாடி உட்கார வச்சு நான் மொபைல்லேயே முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்துட்டு கோப்ரோ செட்டப் மாதிரி ஒரு இது பண்ணிடுறேன் நான், மோட்டோ வ்ளாக் மாதிரி. அப்புறம் ஹில்ஸ் போயிட்டோன்னா ஏற்காடு ஏறும் போது யாராவது ஒருத்தர் பின்னாடி போட்டு வீடியோ எடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான். அப்படியே வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்தோடனே 7:30 மட்டும் வரணும். வந்தோடனே அப்படியே இப்போ எங்கேயாவது சாப்பிடும் போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி டைம் ஆகிட்டு இருக்கு, ஸோ அப்படியே கிளம்பி வந்துட்டேன். செங்கல்பட்டு தாண்டி நாங்கள் டோலில் சொல்லியிருப்பேன், அங்கேருந்து ஒரு 2-4 கிலோமீட்டர் கிட்டே வந்திருப்போம். அதுக்கப்புறமேட்டு நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. பொங்கல் மட்டும் இருக்குது ரெடியாக. இட்லிலாம் வேறு வேணும்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நாங்கள் இட்லிக்கு மட்டும், மற்றபடி தோசைலாம் என்னென்னு நமக்கு தெரியல. சரி, ஓகே மச்சான் ஆல்ரெடி தலைவலிக்குது அது மாதிரி வாமிட் வர மாதிரி, ஏன்னா கண்ணில் அடிபட்டுச்சு, காலைல சாப்பிடுவோம்லன்றனால அப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். சரி அவன் படுத்துருக்கட்டும், கூட ஒரு 1 ஹவர் கூட இங்கே ரெஸ்ட் எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இட்லியை வெயிட் பண்ணி அவனுக்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டு வேறு பொங்கல் நம்ம மாற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். வாங்கி சொல்கிறது ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு இது வரைக்கும். என்ன ஃபன் பண்ணுற ஆள் தான் அவுட் ஆகிட்டான். பாவம் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் கலகலப்பாக பேசிச்சுனே இருக்காளே, இப்படி பட்டு இருக்கிறான். கண்டு அடி வாங்கி அவன் திருந்தல. தெரிஞ்சுக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ரெடி ஆகிடுவான்னு நினைக்கிறேன் பையன். பிரச்சனை இல்லை, செத்தாடா போயிட்டு ஆடிட்டுறா, அது வாய்ப்பு இல்லை. ஓகே கைஸ், நாங்கள் பொங்கல்லாம் வச்சுன்னா சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். முடிஞ்சால் எங்கேயாச்சும் பின்னாடி மச்சான் கண்ணு ரெடி ஆகிடுச்சுன்னா அப்படி பார்த்துனே வச்சு வீடியோ எடுக்க சொல்லி ஒரு கண்ணில் எப்படியாச்சும் நான் உங்களுக்கு மோட்டோ வ்ளாக் போகிறேன். ஓகே, அப்படியே செங்கல்பட்டுக்கிட்ட சாப்பிட்ற இடத்துல வந்து நான் வ்ளாக் எடுத்தது. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்தாச்சு. இப்போ தான் மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹைவேல பெருசாக எடுக்கல, எப்பயும் ஹைவேல தான் எடுக்கிறோம் அப்படின்றனால ஒரு காரணத்தால எடுக்கலை. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம், என்னடா திடீர்னு விழுப்புரத்துலன்றீங்க, எங்கே போக வேண்டியது ஏற்காடு, திடீர்னு டபுள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சந்தோஷ்க்கு வந்து சுத்தமாக முடியல. அவன் வாமிட் எடுத்துகிட்டு அவன் தான் வண்டி ஓட்டு வந்தான் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் மறுபடியும் மாற்றி ஓட்டணும் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்தான். ஆனால் வந்து இப்போ ஏற்காடு போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம், எப்படியா ஏற்காடு போயிட்டா போதும் அப்படின்றான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்காடு போய் அங்கேயும் டைம் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு போகிற வழியில் இங்கே தான் வந்து மச்சான் வீடு, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் திருக்கோயிலூரில் தான் டேடி வீடு. ஸோ வந்து அங்கே வந்து டேடி வந்து ஃபகத் மச்சான் வந்து நாங்கள் காமிப்போம் உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னு. ஸோ அவங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மட்டும் போயிடலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். நமக்கு ஒன்றும் வேலைலாம் கிடையாது, 2 நாள் அங்கே தான் இருக்க போகிறோம் போது பொறுமையாக கூட போயிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் இவனை ரெடி பண்ணி விட்டு போயிடலாம். ஏன்னா மூக்கால் அது வரான் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பின்னாடி உட்காந்து வீடியோ எடுறா சாமி அப்படின்னு சொல்லி பின்னாடி தூக்கி போட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வழி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மட்டும் நடுவில் வருது, மற்றபடி கேர்வ்லாம் வருது. சூப்பராக அப்படியே பெண்டு போட்டு ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது இந்த ரூட்டு. அதனால் வந்து சரி அதான் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், மச்சான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. இப்போ போய் அப்படியே மச்சான் வீட்டில் போனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்து நம்மளும் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற பிளான் கைஸ். அவ்வளோ நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமேட்டு மோட்டோ வ்ளாக் மறுபடியும் எடுக்கிறேன். சரி, அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு ஆறை பார்த்தோம், தண்ணி ஒரு சொட்டு இல்லைங்க. வெயில் காலம் ஆரம்பித்து இப்போ தான் மார்ச்சில் இருக்கும். ஸோ அதனாலயா இல்லை எப்பயுமே தண்ணி இருக்கும் தான் நினைக்கிறேன். தண்ணி இருந்ததுக்கான தடயம்லாம் இருக்குது, ஆனால் வந்து இப்போ ஒரு சொட்டு தண்ணி கிடையாது இந்த ஆறில். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருக்கோயிலுக்கு போகிற ரூட்டில் இருக்குது, கள்ளக்குறிச்சி, அதாவது விழுப்புரத்துலேருந்து உள்ள வழியாக பூந்து கள்ளக்குறிச்சி போகிற ரூட்டில் இருக்குது. இந்த ஆறில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இங்கே இனி நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தோன்னா அந்த ஈரோடு சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் ஏதாவது பவானி ஆறுலலாம் துணி துவைச்சிட்ருப்பாங்க, எதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஆறில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. சரி கைஸ், தான் அப்படியே நான் மச்சான் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். வெயில் பயங்கரமாக அடிக்குது. சரி கைஸ், எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சான் வீட்டில் இருக்கோம். எதனால் அப்படின்னா அங்கே ஒருத்தன் கீழே ரிமோட் கண்ட்ரோல் கார் விளையாடிட்டு இருக்காங்க, தீஞ்சு போய் மூஞ்சி கேட்ட என்ன பண்ணா முடியல, என்னாலும் முடியலன்னு மூக்கால அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதனால அதுக்கப்புறம் வரவில்ல நான் சொல்லிட்டு தான் வந்திருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால கிளம்பி அப்படியே வந்தாச்சு. அழுகனால இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். நல்லா ஜாலியாக இருக்குது, வீட்டில் சுற்றி எல்லாத்தையும் காட்டுவோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா இந்த சேரு சூப்பராக இருக்குது. இதில் வந்ததுலேருந்து இதில் தான் உட்காந்துருக்கேன். நல்லா அது ஜம்முன்னு இருக்குது. இன்னும் கடைக்கு போகுது இது, ஆனால் அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, வணக்கம் சொல்கிறான் ஜமி.
ஏதோ வீடு ஓனர் மாதிரி உட்காந்துருக்குறான். அதுக்கப்புறம் பிடிச்சது இந்த குடியாத சார் சுவிட்ச் போட்டிருக்கா போட்டுதான் இருக்கு. இதுடா இந்த அதான் எப்படி இது மசாஜர் தம்பிமா. தம்பி பேர் என்ன? ஐமன் தம்பி பேரு. வயிற்றுலையா நீங்க வா வயிற்றுல வந்து வைக்கிறேன். வயிறு எங்க இருக்கு தெரியடா தம்பி. இது காட்டு அவனுக்கு நல்லா ஜாலியா இருக்கு. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குடா. ஆமா ஓ இது வந்து முதுகு இங்க வைக்கிறது வச்சு பட்டுதான். இது வந்து எங்க வலிக்குது இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கான் மச்சான் வீட்டுல. சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் ஃபாஸ்டா வச்சு வேகமா வருமா? நல்ல நம்ம பயங்கரமா போயிட்டோம். குறியா இருக்கான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே சாப்பிட்டு ஒரு எத்தனை மணிக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிடலாம். 3 மணிக்கு கிளம்பிடலாமா? மணி 12 ஒரு 3 மணி 3:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஏற்காடு போக வேண்டியதான். ஸோ அப்படியே நான் போகும்போது கிளம்பும்போது ப்ளாக் பண்ணுறேன். அப்படியே வண்டிலாம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் காமிச்சிக்கிறேன். இங்கே தான் நம்ம பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இப்படி வெளில வந்தோன்னா பைக்ஸ் எல்லாம் இங்கே நிற்கிது. நம்ம எட்டியாஸ் சொன்னீங்க இருக்கோம் அதனால் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம 4 பைக்குமே இங்கே நிற்கிது கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தானா முடியலன்ட்டான். ஸோ அதனால தான் ரெஸ்ட் எடுத்தானா எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி 3:30 மணி அந்த மாதிரி டைமில் கிளம்பி நம்ம பாட்டுக்கு ஏற்காடு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கேருந்து ஏற்காடு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 170 வரும் அவ்வளோதான். அதாவது வேறு ரூட் வழியாக சேலம் ஸ்ட்ரைட்டாக போய் ஏற்காடு ஏறதுக்கு பதிலாக நம்ம இந்த உள்ள வழியாக இப்போ வந்தோம்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க வ்ளாகில் அந்த ரூட் வழியாக வந்து கள்ளக்குறிச்சி அந்த இது வழியாக வந்து அப்படியே ஏற்காடு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ரூட்டும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைவேஸ்லேயே அப்பயும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த ரூட் நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி நம்ம ஹில்ஸ் போகும்போது அப்படியே மோட்டோ ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். ஸோ இங்கேருந்து கிளம்பும்போது சொல்கிறேன். இல்லை சாப்பிடும்போது ஏதாச்சுன்னா ஃபன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்போ ப்ளாக் பண்ணுறேன். ஸோ கைஸ் டைம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. இங்கே தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறோம். ஒரு பால் அடிக்கல. ஏற்காடு போகிற தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் மச்சான் வீட்டில் தான் தூங்கி எழுந்தோம். பிரியாணி போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். இப்போ எப்படி மச்சா இருக்கு உடம்பு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பரவாயில்ல. பரவாயில்ல. சூப்பராக இருக்கு. கண்ணு கம்மி கண்ணு ரெட்டாக தான் இருக்குது. கண்ணு ரெட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து வலி இப்படி பண்ணும்போது நவுத்தும் போதே வலிச்சிட்டு இருந்தது. இப்போ வலிக்கெல்லாம் இல்லை, ஓகே ஆகிட்டான். வாமிட் வர மாதிரி இருந்தது. காலைல எல்லாம் போயிடுச்சு. உடல் தனியாக ஈரல் தனியாக மூளை தனியாக பிரிச்சு வைக்கிறேன். நல்லா கேவுந்தா அப்போவுமே ஃபஸ்ட்டு பேட்மிண்டன் அப்படி படுத்துறேன். ஸோ அதனால எல்லாம் ஆள் ஓகே. இன்னும் அப்படியே எல்லாம் செட்டாக தான் இருக்குது. அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். எப்படிங்கிறது ஒரு 4 மணிக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஜேர்னி வந்து 4 மணி நேரம் காமிக்குது. எவ்வளோ மணி நேரத்தில் போகிறோம்? ஒரு 8 o'clock 8:30 போய்டுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் போக வ்ளாகில் பார்ப்பீங்க. நான் ஹில்ஸ் போயிட்டு மோட்டோ வ்ளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு நடுவில் வேறு எங்கேயாச்சும் நிறுத்தினேன்னா நார்மலாக இந்த மாதிரி வ்ளாக்லேயே வரேன். ஸோ ஓகே, ஏன்னா பின்னாடி ஆள் உட்கார வச்சு தான் வீடியோ எடுக்கணும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ் அப்படியே கிளம்புறோம். அப்படியே மச்சான் வீட்டிலேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி ஓகே, அப்படியே லைட்டாக ஒரு 10-20 செகண்ட் மட்டும் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த வெளியாக போயிட்டு அப்படியே கள்ளக்குறிச்சி தாண்டி துருவம் சைடு அந்த மாதிரி போயிட்டு கள்ளக்குறிச்சி போய் தான் நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடி துருவத்தில் வந்து நம்ம அப்படியே ஹைவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சேலம் ஹைவே தான். சேலம் போய் ஏற்காடு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் சொல்கிறதுக்கு தான் இந்த மோட்டோ வ்ளாக். அது கொஞ்சம் ஆங்கிள் எப்படியா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மச்சான் வீட்டில் நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு, மவுண்ட்டு ஃபோன் மவுண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை மவுண்ட் பண்ணி நம்ம அப்புறமேட்டு மோட்டோ வ்ளாக் எடுக்கலாம் கைஸ். நான் கொஞ்சம் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். சரி கைஸ், இது வந்து நம்மளோட செகண்ட் டேங்க் ஃபுல். எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சேலத்துக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறது. சேலத்துக்கு மிக அருகாமையில் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து டேங்க் ஃபுல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை ஆகிடுச்சு வண்டி ஆல்ரெடி. ஸோ டேங்க் ஃபுல் பண்ணால் தான் போகவே முடியும் அப்படின்ற ஒரு நிலமை வந்தனால
நம்ம அப்படியே எல்லா வண்டியும் டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு R15 மட்டும் பெட்ரோல் போடல. ஏன்னா அதில் நிறையா இருக்குது. நாங்கள் 25-30 கூட தராது. மைலேஜ் பார்த்தா 40-45 பக்கம் 43 பக்கம் கொடுத்துருக்கு R15. நம்ம வண்டி 862 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. ஏய் போய் அடுத்த தீர விற்க போகுது. இதே பொழப்பா போச்சு. எங்கே போனாலும் எனக்கு தரமாட்டேன்ட்டான். அவனுக்கு கேட்ச் பிடிக்க தெரியல வச்சான். நம்ம அவுட்டே சரி கைஸ், எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இங்கேருந்து ஏற்காடு வந்து சேலம் இங்கேருந்து 30 கிலோமீட்ரு. அங்கேருந்து ஏற்காடு எவ்வளோன்றது எனக்கு சரியாக தெரியல. இன்னொரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும். டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. பெட்ரோல் போகிறதுக்காக வந்தோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கிடச்சிருக்கு. இதுக்கும் 100, 95 அப்படி இப்படின்னு மாற்றி தான் ஓட்டணும். 32ன்றது ஓகே தான். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரைட்டாக சேலம் கிட்டே நின்று காலையிலேருந்து ஒரு டீ கூட குடிக்கல. ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஹில் ஏற வேண்டியதான் ஏற்காடு. எப்படியும் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு 8 மணி அந்த மாதிரி ரூம் எடுக்கும்போது ஒரு 8:30 மணி அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போக வேண்டியதான். ஸோ இங்கே நாய்க்கெலாம் பிஸ்கெட் போட்டிருந்தோம். நமக்கு தரமாட்டான்ட்டானுங்க. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் கைஸ். அவன் தான் பயங்கரமாக கேட்ச்லாம் பிடிச்சான். அவன் பயந்துக்கிட்டான். இந்த பையன் ஒரு 4 பிஸ்கெட் நல்லா கேட்ச் பிடிச்சி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாய் கீழே விட்டுச்சு. சரி கைஸ், வந்துடும் போயிட்டு டீ குடிக்கும்போது கண்டிப்பாக. கைஸ் டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 6 ஆச்சு. எங்கே வந்திருக்கோன்னா சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். தட்டு வடை செட்டு கடைக்கு வந்திருக்கோம். தட்டு வடை செட்டு சாப்பிட்றதுக்கு. சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் ஊட்டி, மூணார், வால்பாறை அப்படின்னு ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப் போயிருப்போம். அதிலே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அந்த கடையை காமிச்சிருக்க மாட்டேன், அப்போ வ்ளாக் பண்ணல. ஸோ இதனால் இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்க அந்த கடை சேலம் சைடில் நிறையா இடத்துல அங்கங்கே இந்த தட்டுவடை செட்டு கடை இருக்கும். கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்களும் சாப்பிட்டு அப்புறமேட்டு பக்கத்துலேயே பின்னாடி ஒரு பேக்கரி இருக்கா இந்த இடத்துல. ஸோ அந்த பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி ஏற்காடு ஏற வேண்டியதான். எப்படியும் மணி 9 ஆயிரம்னு நினைக்கிறேன். 8:30 மணிக்கு மேலே ஆகிடும். ஸோ அப்படியே ஏற நான் முடிஞ்சால் மொபைல் வச்சு வ்ளாக் எடுக்கிறேன். ஒன்றும் பெருசாக தெரியுமா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நான் போயிட்டு கூட கண்டிப்பாக பண்ணுறேன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. ஓகே, அப்படியே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஏறுற இடத்துல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏற்காடு ஏற போகிறோம். ஒரு செக் போஸ்ட் மட்டும் தாண்டி இப்படி வந்து அப்படி நின்னாச்சு. எதுக்காக நின்னோம் அப்படின்னா, நான் சொன்னல ஒரு மொபைல் மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி இப்போ நிறையா ஒரு 300-350 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஸோ அது வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு முன்னே யோசித்தோம். பட் அது வேணாம், நமக்கு அதுக்கு வந்து ஒரு 700 ரூபா சேர்த்து போட்டு ஆக்ஷன் கேமரா வாங்கிடுவோம் 1000 ரூபாய்க்கு. அதில் கேமராவிலே வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு கேவலமான விஷயம் பண்ணேன். இந்த மவுண்ட்டில் அருமையாக மவுண்ட் பண்ணி கொடுத்தானுங்க. இப்போது ஆங்கிள்லாம் வச்சு செட் பண்ணி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். iPhone 12 தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மவுண்ட் வந்து நம்மளோட இது வந்து மவுண்ட் ஆல்ரெடி செட்டப் வச்சுருப்போம்ல, கோப்ரோ செட்டப். போன இதில் வந்துட்டு Insta 360 வச்சுலாம் எடுத்திருப்போம். 2500 கிலோமீட்டர் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி, வால்பாறை, மூணாறு அப்படி இப்படின்னு ஃபுல்லாக மேகமலை அப்படி இப்படின்னு வேற எங்கே தனுஷ்கோடிலாம் போயிருப்போம். அந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக நம்ம Insta 360 வச்சு தான் நம்ம வந்து வீடியோ எடுத்திருப்போம். அந்த விளாக்லாம் யாரும் பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். அத்திரப்பள்ளி ரூட்லாம் பிரித்து மேய்ஞ்சிருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வழிலாம். அதெல்லாம் அந்த விளாகில் இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து மவுண்ட் செட் பண்ணோம். அதில் வந்து நம்மளோட ஆக்ஷன் கேமரா 1000 ரூபா கேமராவையும் மாட்டணும். அதிலே வந்து இந்த மொபைல் இது மாட்டி ஹோல்டர் மாட்டி அதில் மொபைல் மாட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் ஓட்ட வ்ளாக் பண்ணுறதுனால எடிட் பண்ணும்போது எம்மா அடி. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படியே பாருங்கள். லைட்டை ஆஃப் பண்ணி இப்போ தான் பார்த்தேன். லைட்டாக இப்போ வந்து நம்ம மூணார் வ்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் நம்மக்கிட்ட வந்துட்டு இது கிடையாது, என்னது ஃபாக் லேம்ப் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு தான் ஃபாக் லேம்ப் வேணும்னு மாட்டணும். பயங்கர யூஸ்ஃபுல் கைஸ். நீங்கள் அந்த ஃபாக் லேம்ப் வந்து ஆன் பண்ணதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரோடு கிளியராக தெரியுதுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் பயங்கர யூஸ்ஃபுல். நம்ம வண்டியில் RCயில் வந்து லைட்டை பற்றி சொல்லவே வேணாம். ஒஸ்ட்டு லோ பீமு. ஹை பீம் போட்டால் ஏதோ ஓரளவுக்கு அந்த ஒரு இடம் தெரியும்னா அந்த இடம் மட்டும் தெரியும். சைட்லலாம் எதுவும் தெரியாது. ஏதாவது நாய் குறுக்கால வந்தால் கூட மேலே ஏற்றி அழகாக கிளியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபாக் லேம்ப்பாக இருக்கட்டும், இந்த லேம்ப்பாக இருக்கட்டும், எல்லோ லேம்பும் சரி, எல்இடியும் சரி, சூப்பராக இருக்குது. பயங்கர யூஸ்ஃபுல்லு. இப்போ பயங்கர வேகமாக தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதிலே தெரிஞ்சால் தெரியும் எந்த அளவுக்கு வந்து லைட்டு பவர்னால அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட்டு எனக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ட்டுக்கு இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக கொஞ்சம் முன்னாடி போய் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு அந்தளவு லைட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்களும் பிலீவ் பண்ணோம் அப்படின்னா லைட் எந்த அளவுக்கு ஒரு ஹில்ஸில் நைட் டைமில் கான்ஃபிடென்ட் கொடுக்குதுன்றதை நம்பணும்ல. ஸோ அதில் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போய்க்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அந்த மொபைலை மாட்டி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மொபைலை வந்து அந்த இதில் மாட்டி கீழே விழாமல் இருக்கணும்னு மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க. கீழே விழுந்ததுன்னா சன்னமாக எடுத்து பார்த்துட்டு என்ன தேருதோ அதை தான் யூஸ் பண்ண முடியும் அந்த கேமராவில். ஸோ நம்ம பசங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம அப்படியே போவோம் முன்ன. அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும் அந்த கேமராவில். ஸோ மொபைலில் எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு வேளை நல்லா வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அட்லீஸ்ட் ஒரு கோப்ரோ வாங்குற அதுக்கு ஒரு 15-20 தௌசண்ட் ஆச்சும் வச்சா தான் ஓரளவுக்கு பழையசு இது வந்து
GoPro 9, 10 அந்த மாதிரியாவது வாங்க முடியும். ஸோ அது வாங்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மொபைலில் ப்ளாக் பண்ணி போடலாம் கைஸ். சின்னதாக எங்கேயாவது வெளில போகிறது அதெல்லாம். இதுனா ஒரு 500 தான் வருது அந்த அமௌண்ட்டோட செட்டப். அதை மட்டும் வாங்கி நம்ம இது பண்ணி ஃபோன்லேயே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம்ல. அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். நானே எடிட் பண்ணி வீடியோ போட்டு பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா நானே இது பண்ணிக்கிறேன். பட் நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் மாற்று ப்ரோ. ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. வீடியோ ரொம்பலாம் கலகலகலாம் ஷேக் ஆகலை. ஓரளவு GoPro வீடியோ மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இன்ஸ்டாலெல்லாம் மொபைல் வச்சு தான் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மொபைல் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். ஒரு ப்ரோ ஏதாச்சும் ஒரு ப்ரோ சீரிஸ் போயிட்டு அதிலே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கலாம். அதுக்கப்புறம் GoPro செட்டப் போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது எந்த அளவு நல்லா இருக்குது இந்த வீடியோன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ என்னோட கான்ஃபிடென்ட்லேயே தெரியும். ஹில் நைட்டு ஓட்டத்தில் எனக்கு நைட் ஆனால் சுத்தமாக கண் தெரியாமல் போயிடும். கொஞ்சம் பழைய விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. சில இடத்துல வந்துட்டு கண் வந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். எனக்கு கிளியர் விஷயம் இருக்கணும். இல்லைனா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக வண்டி வேகமாக ஓட்ட வராது. ஸோ இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ தூரம் ஸ்பீடாக ஓட்டுறேன் ஹில்ஸில் அப்படின்னிங்கன்னா எந்தளவு இந்த லைட் கான்ஃபிடென்ட் தருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்டை இது வீடியோ கட் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்னும் வேகமாக போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்றனால நான் தான் லாஸ்ட்டாக வர வேண்டியது. எல்லோரும் கரெக்டாக போகிறாங்களான்னு பார்த்துட்டு. ஆனால் நான் மாட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன். இப்போ என்னென்ன திட்டு வாங்க போகிறேன் அப்படின்றதும் தெரியல. இல்லை ஏறி முடிச்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் திட்டு வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு மாதிரி நல்ல மூடாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஹில்ஸ் ஓட்டி பைக் லாங் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். நான் ஹைவேவே எடுக்கலை. கிட்டத்தட்ட 2 மாதம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்ததுக்கப்புறம் எடுக்கவே இல்லை வண்டியை. சிட்டிக்குள்ளே மட்டும் எடுத்து ஓடிட்டுருக்கேன். அது எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்ட சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ரேடியேட்டர் ஃபேன் பான் ஓடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 390cc சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால கீர் தடக்கான்னு தட்டும். அது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 250 அப்படின்னா கூட ஓட்டிடலாம் ஒரு 3 கீர் 4 கீரில். வண்டி 1 2 தான். 2வது கீரை மாற்றி நம்ம போட்டோம்னா 2வது கீரே ஒரு 10 km ஸ்பீடு வந்துன்னா டக்குன்னு தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டவே முடியாததுனால வெறுத்து போய் தான் இருந்தேன். சிட்டிக்குள்ளேயும் பெருசாக ஓட்டாமல் அப்படி இப்படின்னு வண்டி கிலோமீட்டரே ஓடல. இப்போ ஹைவே எடுத்துட்டோம் அப்படின்னோன்னா ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. அதில் சந்தோஷ் கொஞ்சம் உழப்பிட்டானா கண்ணு நொட்டையாக போய் அதனால் அது ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ செம்ம என்ஜாய் பண்ணுறேன் ஹில்ஸில். நான் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏற்காடு வந்து ரீச் ஆயாச்சு. வர ஓரளவுக்கு அந்த ஃபோனை இது பண்ணி நான் வீடியோ எடுத்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே சவுண்டாக இருக்குங்க டிஜேலாம் போட்டு. ஸோ ரூம் எடுத்தாச்சு. எவ்வளோ ஆச்சு, எத்தனை பேர் 5 பேர் தங்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு, ரூம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றதெல்லாம் நான் மேலே போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக கார் ரைடிங் பண்ணி தான் வந்தோம். மொத்தமே ஒரு 20-24 நிமிஷத்தில் வந்துட்டோம் ஏறி. அதுக்கப்புறம் மச்சான் வேறு திட்டு வாங்கணும். அவனுங்களாம் விட்டுட்டு வந்துட்டோம். நானும் டேடி மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன். எங்களை காணோம் தெரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். சவுண்டாக இருக்குது. நான் அப்புறமேட்டு காமிக்கிறேன். கார்னரிங் பண்ணதை மட்டும் டயரை மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் அப்படியே மேலே போகிறோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுதான்னு தெரில. இந்த அளவுக்கு நம்ம டயர் ஆஃப் ரோட் டயர். இதில் இதுக்கு மேலே பண்ணனா கீழே ஒயின்னு போயிடுவேன். இதுக்கே 4-5 வாட்டி கீழே போயிருக்க வேண்டியது. இதெல்லாம் கரெக்டாக பண்ண கார்னரிங்காக இருக்குது போல இருக்குது. இது நார்மலாக 1-2 மட்டும் ரொம்ப பண்ணியிருக்கேன் போல். ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணி அப்படி இப்படின்னு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிஜேலாம் போட்டு ஃபேமிலியாக வந்தால் 20 பேர் வரைக்கும் தங்கிறதுக்கான இதுவும் இருக்கான். டிஜே எல்லாம் போட்டு அங்கே நடுவில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் சவுண்டாக இருக்குது. ஸோ கட் பண்ணிட்டு நான் மேலே நம்ம ரூம் வந்து மேலே அங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது கைஸ். அங்கேருந்து அப்படியே கீழே வந்து இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா நம்ம ரூம் இது லெஃப்ட்டு. அது லப்படாங்க வேறு நம்ம கதவை சாத்திடலாம். அவங்க இது மாதிரி உக்கரமாக பாடிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வந்தோன்னா இதுதான் நம்ம ரூமு. மங்களகரமாக குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேமரா திருப்பிட்டாலே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. கீழே போட்டு படுத்துக்கலாம். ஏன்னா 5 பேர் இருக்கனால இதில் ஒரு 2 பேர்னாலும் அங்கே 3 பேர் படுத்துக்கலான்ற மாதிரி. அப்புறம் டிவி, ஏசி அதெல்லாம். அப்புறம் ஜன்னல் திறந்து பார்ப்போமா, எல்லாத்தையும் நோண்டி பார்த்து கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இது இந்த பக்கம் எக்ஸிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயினான விஷயத்துக்கு இப்போ தான் வரோம். மச்சானுக்கு பிடிச்ச விஷயம் மச்சா இரு சொல்லு. மெயினான விஷயத்துக்கு போகலாம் சொல்லு. பாத்ரூம் நான் பார்க்கவே நீயே காமிச்சிட்டு வந்துருக்கீங்க. பார்க்கவே இல்லையா? வந்தோன்னா அங்கே தான் போனோம். முதல்ல பாத்ரூம் அதெல்லாம் இருக்க முடியும். போய் பார்த்துட்டு வந்துட்டான். ஒரு மாதிரி ரைட் பண்ண போட்ட ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி எனக்கே கேவலமாக தான் என்ன பார்க்க. போயிட்டு இல்லைடா சரிங்க. நான் அப்படியே பாத்ரூம் காமிக்கிறேன். எல்லா விளாக்லேயும் எதை காட்டுறோமோ இல்லையோ பாத்ரூம் காமிச்சிடுறது. நம்ம வலது காலை வச்சு ரைட் லெக் வச்சு போகலாம். ஸோ ஓகே ஹீட் வந்து ஒரு 1/2 hour
ஹாஃப்-அன்-ஹவரில் ஹீட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ போட்டுவிட்டு ஒரு ஹாஃப்-அன்-ஹவர் கழித்து நம்ம வந்துட்டு தேர்னர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ பாத்ரூம் காமிச்சாச்சு. ஓகே தான். இப்போது இந்த ரூமோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்க சொன்னது வந்துட்டு 2500 சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு 2500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லைண்ணா அப்படின்னும் 2000 அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு சொல்கிறோம், கால் பண்ணுறோன்னோ போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்தாங்க. 1600 நான் வேணால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 1700 ஓகே சொல்லிடலாம், அதுக்கு மட்டும் இறங்கி வந்தாங்கன்னா போதுன்ற மாதிரி பிளானில் இருந்தோம். கடைசியாக 1500 பேசி முடிச்சாச்சு. அது இன்னும் ரொம்பலாம் பேசலை, கேட்டோன்னா ஓகேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு வேளை சும்மா இருக்கிறதுக்கு கொடுத்தா ஒரு 1500 சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1500 ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்து. காலைல சாப்பாடு வேணுன்னா சொல்லுங்கள், அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. ரொம்ப நல்லாவே கவனிக்கலாம் செய்கிறாங்க. மற்றபடி சூப்பராக கவனிக்கிறாங்க. இந்த ஃப்ளோர் மேட் போட்டாங்க, பெட்டு கொடுத்தாங்க, பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, பெட்ஷீட்டு. அப்புறம்டா அப்புறம் என்ன, அந்த ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு, ஆம்பியன்ஸ் டீசென்ட்டா இருக்கு. 1500 டீசெண்டாக இருக்குது ரூம். ஸோ அதனால வந்துட்டு ஃபால் சீலிங்லாம் வச்சு நான் வீடு வாங்க போறியா? நீ பாத்ரூம் தான் காட்டிட்டு வீடு பாத்ரூம் நான் போவேன்டா. நீ போக மாட்டியா? நீ போக மாட்டியா? நீ போவே மாட்டியா? அதான் மனுஷனா இருந்தா எல்லாம் காலைல யார் ஏஞ்சிக்கிறாங்க முதல்ல காலைலாம் இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்தில் போவேன். அதுக்கப்புறமேட்டு கேமரா உள்ள வர்றது உள்ள திரும்ப கேமரா அந்த அடியிலே விட்டுருவேன். எனக்கே அசிங்கம், நானா போறேன். அடியா காலைல கண்ணு டொயின்னு ஒழுகிடுச்சு. காமிப்போம், இன்னும் அப்படிதான் இருக்குது. கண்ணு கட்டியாம போயிடுச்சு. ஆனா கண்ணு தெரிது போல இருக்குது. காலைல வேணா ஏதாவது மெடிக்கல்ல பார்த்து டாக்ஸோ இல்லை டாக்டர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பாத்ரூம்குள்ள பார்த்து மச்சான் தான் மச்சான் மங்களகரமா ஆரம்பிச்சிருக்கான். அடுத்து ஃபர்ஸ்டே போயிட்டு வந்துட்டியா? இவன் ஃபர்ஸ்டே போயிட்டு வந்துட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லாச்சா? பாத்ரூம் பிளாக் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி கைஸ், அவ்வளோ. நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறப்ப நான் கன்டினியூ பண்ணுறேன். இந்த விளாக் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு 4லேருந்து வருமா, இல்லை நைட்டு சாப்பிட்டதோட கட் பண்ணணும்னா என்ன எதுன்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெயிண்டிங்கா? எதனா சொல்லி பெயிண்டிங் எதனா விட்டா கைட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. ஒரு கேமராவோட சொல்றியா? ஓப்பன்ல மூஞ்சிதான் கொடுக்குறோம். தப்பாக நினச்சிட்டோம். ஃபேஸ் வாஷ் பண்ண போயிடும். நாங்களும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு சாப்பிட போகும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். 1500 300 ரூபா ஒரு ஆளுக்கு 300 தான் வந்திருக்கு. பயங்கர ஒர்த்து. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்புறமேட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன்.